Hi friends, welcome back to our channel IniyaSamayal. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சமோசா செய்ய ஃபர்ஸ்ட் நம்ம வெளிய மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு நான் 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன், 1/2 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். அது கூட கொஞ்சமா சால்ட்டும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம நல்லா கெட்டியாக வர அளவுக்கு மாவு வந்து பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொல கொலன்னு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ பிடிச்சா கையில் வந்து நிற்கணும். அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இந்த மாவு வந்து ரெடி பண்ணிக்கிறோம். லாஸ்ட்டாக நம்ம ஆயில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம கையில் வந்து ஒட்டக்கூடாது, அதுக்காக நம்ம வந்து லாஸ்ட்டாக ஆயில் வந்து போட்டுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட பச்சை மிளகா 1 இல்லை 2 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி ஆயிலில் போட்டுக்கிறேன். அது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதில் 1 எனக்கு ஓகே. நீங்கள் சின்ன வெங்காயம்னா 2 எடுத்துக்கோங்க. இப்போது அந்த வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது 3த்தையும் எண்ணெயில் வதக்குறேன். ரொம்ப வதக்க வேணாம், ஏன்னா நம்ம சமோசாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி திருப்பி ஆயிலில் தான் நம்ம போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக வதக்கிட்டா போதும். அது கூட இப்போ கேரட் ஆட் பண்ண போகிறேன். சின்ன கேரட் 2 ஆட் பண்ணிட்டேன். தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கோஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் வர அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். சமோசாவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது நான் கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறேன். கருவேப்பிலை முழுசாக போட வேண்டாம், கட் பண்ணி அந்த சமோசாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுற அளவுக்கு சின்னதாக இருக்கணும். அப்புறம் கொத்தமல்லியும் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்போ இந்த நம்ம மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க, அந்த மசாலாவுக்கு தேவையான அளவு. அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து மசாலா மாதிரி திக்காக அந்த உள்ளே ஸ்டஃப் பண்ணுற அளவுக்கு நான் இது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம சப்பாத்தி பண்ணுற மாதிரி ரவுண்டாக இந்த மாவை வந்து நம்ம உருட்டி வச்சுக்கணும். நல்லா ஃப்ளாட்டாக, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, தின்னாக இருக்கணும். அப்போ தான் பாயில் ஆகும்போது நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப திக்காக போட்டிங்கன்னா வேகாது. சில இடத்துல வேகும், சில இடத்துல வேகாது. ரொம்ப மெலிசாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் வந்து 2 சைடுமே வேகிற அளவுக்கு நம்ம திருப்பி போட்டு சப்பாத்தி மாதிரியே நம்ம ரெடி பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்தது நம்ம இப்போ வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அது என்னன்னா, மைதா மாவு 2 ஸ்பூன், தண்ணி கொஞ்சம் போட்டு நல்லா பேஸ்ட்டு நல்லா குழன்னு வர அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம அந்த சமோசா ஓரத்துலலாம் தடவி ஃபோல்ட் பண்ணும்போது நம்ம ஓரம் தடுவதுக்காக இது ரெடி பண்ணுறோம். ஸோ பேஸ்ட் மாதிரி, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடுச்சு.
ஸோ நம்மளுக்கு இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து அந்த ஒன்றை வந்து ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க. ஆஃபாக கட் பண்ணி அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணணும். இந்த ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு இப்படி பொட்டலும் மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இந்த எண்டை வந்து சுருட்டி அந்த எண்டுக்கு வர மாதிரி நம்ம வந்து பண்ணணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கட் பண்ண இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம மடிக்கிற அளவுக்கு. இதில் மெயினான விஷயம் என்னென்னா, நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது கீழே வந்து ஷார்ப்பாக இருக்கணும். கேப் இருந்தால் நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது இந்த வழியாக போய் அந்த வழியாக வெளியே வந்துடும். ஸோ நம்ம அந்த பேஸ்ட்டையும் கரெக்டாக ஒட்டணும். அந்த எட்ஜுமே நம்மளுக்கு கீழே கேப் இருக்கக்கூடாது. கரெக்டாக கோன் ஷேப்பில் இருக்கணும். இப்போ நம்ம கோன் ஷேப் மாதிரி ரெடி பண்ணக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை எடுத்து நம்ம அதில் வந்து மடிக்கிற அளவுக்கு, நிறைய போட்டால் மடிக்க முடியாது, அது வெளியே வந்துடும். ஸோ நம்ம மடிக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் மசாலா உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். அதே மெத்தட் தான். திருப்பி ஃபோல்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணி ஃபோல்ட் பண்ணிடணும், மடித்து வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்திருக்கு. அந்த பேஸ்ட் தடவி ஃபோல்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு சமோசா மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வருதோ அவ்வளோ கட் பண்ணி இதே மெத்தடில் பேஸ்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் மசாலாவை ஸ்டஃப் பண்ணி திருப்பி எண்ணெயில் போட ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நான் பண்ண மசாலாவுக்கு ஒரு 6 சமோசா வந்திருக்கு. இப்போ அதை எல்லாத்தையுமே நான் பர்ஃபெக்டாக ஃபோல்ட் பண்ணி சைடில் வச்சுட்டேன். அடுத்த ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பேனில் நம்ம எண்ணெய் போட்டு பாயில் பண்ண ஆரம்பிக்கணும். கொதி வந்த பிறகு நம்ம இந்த மசாலா ஸ்டஃப் பண்ண சமோசாவை அதில் பாயில் பண்ண போகிறோம். ஒரு சமோசாக்கும் இன்னொரு சமோசாக்கும் கொஞ்சம் கேப் இருக்கட்டும். எண்ணெயை சேவ் பண்ணோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நிறையா சமோசா அதில் போட்டிங்கன்னா ஒன்று ஒட்டிக்கும். பிக்கும் போது மசாலா தனியாக வந்துடும். ஸோ எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போடுங்க, நிறையா போட்டுறாதீங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா கேப் விட்டு 4 சமோசா தான் போட முடியுது. அதில் நான் 4 சமோசா போட்டிருக்கேன். இது ஒன் சைடு பாயில் ஆன பிறகு திருப்பி இன்னொரு சைடை வந்து திருப்பி போடுங்க. அந்த சைடு பாயில் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம அந்த சமோசாவை எடுத்து சைடில் வைக்கிறோம். வெந்த பிறகு அவ்வளோதாங்க. ஈஸியான சமோசா வீட்டிலையே செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு IniyaSamayal. அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.